ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, ஒரு லைனிங் ப்ளவுஸோட கட்டிங் தான் பார்க்க போகிறோம். இது வந்து ரொம்பவே சின்ன சைஸ் ப்ளவுஸு, 28 இன்ச்சு தான். மார்பு சுற்றளவு வந்து 28 இன்ச்சு தான். நம்ம வந்து அளவு மட்டும் வச்சு எப்படி வந்து கட் பண்ணலாம் அப்படிங்கிறது நம்ம வந்து பார்க்க போகிறோம். அதாவது லைனிங் ப்ளவுஸில் நம்ம வந்து அளவு வந்து எடுத்து வச்சுருக்கோம். இந்த இருக்க அந்த அளவு ப்ளவுஸில் வந்து நம்ம அளவு வந்து எடுத்து வச்சுருக்கோம். இதை தான் நம்ம இப்போ வந்து எப்படி வந்து கட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்கலாம். அளவு ப்ளவுஸ் மட்டும் வச்சு நம்ம எப்படி கட் பண்ணணுங்கிறது கூட நம்ம ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கோம். நிறைய பேருக்கு வந்து அளவு மட்டும் வச்சு தான் கட் பண்ண தெரியும். அதுக்காக தான் இந்த வீடியோ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எப்பவும் போல் தான் ஃபஸ்ட்டு வந்து நம்ம பேக் அண்ட் ஃப்ரண்ட் தான் வந்து கட் பண்ணுவோம். நம்ம வந்து ரெண்டுமே சேர்ந்து வந்து கட் பண்ணிடுவோம். இது வந்து ரொம்ப சின்ன சைஸ் ப்ளவுஸு. மொத்தமே நம்ம 4ஆக ஃபோல்ட் பண்ணும்போது 7 இன்ச் தான் நம்மளுக்கு வந்து மார்பு சுற்றளவு. அப்போது நம்ம ஸ்டிச்சிங்க்காக ஒரு 2 இன்ச் வந்து மட்டும் எக்ஸ்ட்ரா வச்சு வர்ற மாதிரி நம்ம டபுளாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு இப்போது ஹைட்டு வந்து நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். ஹைட் வந்து 13 இன்ச்சு. அதை வந்து மார்க் பண்ணி நம்ம 4ஆக ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கிறோம். இதுக்கப்புறமா தான் நம்ம வந்து அளவுகள் எல்லாமே நம்ம வந்து குறிக்க போகிறோம். நம்ம ஆல்ரெடி வந்து அளவு வந்து எடுத்து வச்சுருக்கோம். அதனால் அந்த அளவுக்கு எல்லாமே இது குறிச்சிக்கலாம். 1/2 இன்ச் வந்து நம்ம ஷோல்டர் ஸ்டிச்சிங் பண்ணுறதுக்காக விட்டுட்டு அதுக்கு கீழே தான் நம்ம என்ன அளவுனாலும் குறிக்கணும். இப்போ வந்து நம்ம நெக்கோட வித்து வந்து குறிச்சிக்கலாம். நெக்கோட வித்து வந்து 2.25 இன்ச்சு. அதுக்கப்புறம் நம்ம ஸ்டிச்சிங்க்காக ஒரு 1/4 இன்ச் வந்து நம்ம அதில் விட்டுக்கலாம். அப்போது ஷோல்டர் வந்து ஒரு 2.5 இன்ச்சு. அப்புறமா நம்ம ஸ்டிச்சிங்க்காக ஒரு 1/4 இன்ச் வந்து நம்ம விட்டுக்கலாம். இதுதான் நம்ம வந்து எல்லா ப்ளவுஸுமே நம்ம இப்படி தான் பண்ணுவோம். நீங்கள் அளவு ப்ளவுஸ் வந்து நம்ம எப்படி வந்து கட் பண்ணணும், அளவு ப்ளவுஸ் வச்சு எப்படி கட் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து நம்ம ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கோம். பார்க்காதவங்க போய் பாருங்கள். இது வந்து நம்ம அளவு ப்ளவுஸில் தான் அந்த அளவுகள் எல்லாமே எடுத்தோம். அது எப்படி எடுக்கணுங்கிறது கூட நம்ம வந்து ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கோம். பார்க்காதவங்க போய் பாருங்கள். நிறைய பேருக்கு வந்து அளவு மட்டும்தான் வச்சு கட் பண்ண தெரியும். அளவு ப்ளவுஸ் வச்சுலாம் கட் பண்ண தெரியாது. அப்படி அளவு மட்டும்தான் எடுத்து எனக்கு அளவு மட்டும்தான் வச்சு கட் பண்ண தெரியும் அப்படிங்கிறவங்களுக்காக தான் இந்த வீடியோ. அளவு மட்டும் வச்சு கட் பண்ண சொல்லி கொடுங்கங்கிறவங்களுக்காக தான் இந்த வீடியோ. பாருங்கள், ஆம் ஹோல் ரவுண்டு வந்து நம்ம வந்து அதில் நம்ம மார்க் பண்ணியிருப்போம். அந்த ஆம் ஹோல் ரவுண்ட்லேருந்து ஒரு 1.5 இன்ச் நீங்கள் மைனஸ் பண்ணி ஆம் ஹோல் ஹைட்டு வச்சு நம்ம மார்பு சுற்றளவுலாம் மார்க் பண்ணி 1.25 இன்ச் வந்து நம்ம வளைவு போட்டு எடுத்து நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக அந்த ஆம் ஹோல் ரவுண்டு வந்து வரும். 6 இன்ச்சு தான் இதோட ஆம் ஹோல் ரவுண்டு. அப்போ நம்ம 1.5 இன்ச் நம்ம மைனஸ் பண்ணி 4.5 இன்ச் வந்து நம்ம வச்சு தான் 1.5 இன்ச் வந்து 1.25 இன்ச்சு வளைவு போட்டு நம்ம வந்து 6 இன்ச்சு ஆம் ஹோல் வந்து வளைவு நம்ம கொண்டு வந்திருக்கோம். இந்த மாதிரி நீங்களும் கொண்டு வாங்க, உங்களுக்கு ரொம்பவே பெர்ஃபெக்டாக இருக்கும். அப்புறம் நம்ம நெக்கோட வளைவு கூட நம்ம வந்து போட்டு எடுத்துக்கலாம். இது எல்லாமே நார்மல் தான். அப்புறமா நம்ம வந்து ஷோல்டர்லேருந்து நம்ம சென்ட்ரு டாட் வந்து நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். சென்ட்ரு டாட் வந்து நான் 11.5 இன்ச் வந்து மார்க் பண்ணுறேன். ஸ்டிச்சிங்க்காக எல்லாமே சேர்த்து 11.5 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம கொக்கிப்பட்டி சைடு வந்து டாட்டுக்கு மார்க் பண்ணுவோம்ல, அது வந்து மார்க் பண்ணிக்கலாம். நீங்கள் அந்த சென்ட்ரு டாட்லேருந்து ஒரு அதாவது 1/2 இன்ச் வந்து மேலே இருக்கிற மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம அதை வந்து டாட் பிடிக்கணும். அப்புறம் நம்ம சைடு அந்த ஜாயின் பண்ணுறதுக்காக 1/2 இன்ச்சு சேர்த்துக்கணும். 1 இன்ச் வந்து நம்மளுக்கு அதில் எக்ஸ்ட்ரா தேவைப்படும். அப்புறமா நம்ம சைடு ஆம் ஹோல் சைடு வந்து ஜாயின் பண்ணுற இடத்துல அதுலேயும் நம்ம குறிக்கணும். அதுவும் இந்த மாதிரி வளைவுக்கு ஏற்ற மாதிரி ஒரு 1/2 இன்ச் 1 இன்ச் வந்து நீங்கள் மைனஸ் பண்ணி குறித்து எடுத்துக்கோங்க. இப்போ நம்மளுக்கு இந்த கொக்கிப்பட்டி சைடு வந்து 1 இன்ச் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா தான் வைக்கணும். நம்ம அதில் வந்து ஒரு டாட் பிடிப்போம், ஜாயின் பண்ணணும். எல்லாத்துக்கும் சேர்த்து நீங்கள் 1 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம பேக்கோட நெக்கு அளவுமே நம்ம இப்போவே குறித்து எடுத்துக்கலாம். நம்ம ஃப்ரண்ட் கிளாத்தை தூக்கிட்டு பேக்கோட நெக் அளவு வந்து குறித்து எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், நம்ம வந்து இப்போது கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து ப்ளவுஸ் கட்டிங் வீடியோ வந்து நிறையாவே நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு இந்த வீடியோ புரியலை அப்படின்னா கூட நீங்கள் மற்ற வீடியோஸ் எல்லாமே செக் பண்ணி பார்த்துக்கலாம். நம்ம நிறைய ப்ளவுஸு எல்லா வீடியோஸுமே நம்ம வந்து நிறையா அப்லோட் பண்ணிகிட்டே தான் இருக்கோம். இன்னும் நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் வந்து நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு உடனே வந்துடும். நிறைய நம்ம உங்களுக்கு எதுவும் டவுட்ஸு எதுவும் கேட்கணும் அப்படின்னா கூட நீங்கள் வந்து நம்மளை
கமெண்ட் பண்ணுங்கள். அதுமாரி உங்களுக்கு எதுவும் நம்மகிட்ட ஸ்டிச் பண்ணணும்னு நீங்கள் ஆசைப்பட்றீங்கன்னா கூட நம்ம வந்து நிறைய ஆர்டர்ஸ் கூட எடுக்கும். நம்ம நிறைய ஷார்ட்ஸில் கூட அப்லோட் பண்ணியிருக்கோம் வாட்ஸ்அப் நம்பர், நீங்கள் அதுக்கு காண்டாக்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து கட் பண்ணி ஃபினிஷ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஸ்லீவ் வந்து கட் பண்ணிக்கலாம். எக்ஸஸாக இருக்க கிளாத்தை 4 ஃபோல்டிங்காக நம்ம வந்து ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபோல்ட் பண்ணிவிட்டு இது வந்து 3/4 ஸ்லீவ் தான். நம்ம ஸ்டிச்சிங்க்காக ஒரு 1/2 இன்ச் விட்டு இப்போ நீங்கள் வந்து ஸ்லீவோட லென்த்து வந்து நம்ம வந்து குறித்து எடுத்துக்கலாம். ஸ்லீவோட லென்த்து வந்து நான் வந்து 10.5 இன்ச் வந்து நான் வச்சுருக்கேன். இப்போ அதிலேருந்து 3 இன்ச் வந்து நம்ம மைனஸ் பண்ணி கீழே வந்து வைக்கணும். அப்போ தான் உங்களுக்கு அளவு வந்து கரெக்டாக வரும். 7.5 இன்ச் வந்து நம்ம வச்சுக்கலாம். இதோட ஆம்ஹோல் ரவுண்ட் வந்து நம்மளுக்கு 6 இன்ச்சு. அந்த 6 இன்ச்சை மார்க் பண்ணி நம்ம வந்து ஒரு லைன் வந்து போட்டு எடுத்துக்கலாம். 3/4 ஸ்லீவ் வந்து இந்த மாதிரி தான் கட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இதை வந்து எப்படி பெர்ஃபெக்டாக கட் பண்ணலாம் அப்படிங்கிறது நம்ம ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணுவோம், பாருங்கள். அதுக்கு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது ஸ்டிச்சிங்க்காக ஒரு 2 இன்ச் நம்ம விடுவோம்ல, அந்த இதை விட்டு நம்ம வந்து லைன்லாம் போட்டு வளைவு எல்லாமே போட்டு எடுத்து மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஸ்லீவ் வந்து மார்க் பண்ணி ஃபினிஷ் பண்ணியாச்சு. நம்ம வந்து நெக்ஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்லீவை நல்லா வளைவுகள் எல்லாமே கரெக்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம வந்து இந்த வீடியோ வந்து 3/4 ஸ்லீவ் எப்படி கட் பண்ணணுங்கிறது சீக்கிரமாகவே நம்ம அப்லோட் பண்ணுவோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது நம்ம ஸ்டிச்சிங்க்கு எந்த இடத்துலலாம் நம்மளுக்கு கட்டிங் தேவையோ அந்த கட்டிங்லாம் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ குடஞ்சி கட் பண்ணுறது வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன் பாருங்கள். ஃப்ரீ ஹேண்ட்லேயே நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். உங்களுக்கு வந்து நீங்கள் வரைஞ்சி தான் கட் பண்ணணுன்னா ஒரு 1/2 இன்ச் வந்து நீங்கள் அதில் வரைஞ்சி நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம அது அடையாளப்படுத்துறதுக்காக ஒரு கட்டிங் வந்து நான் போட்டு எடுத்திருக்கேன். அவ்வளோதான், நம்ம ஸ்லீவ் வந்து கட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு பட்டி வந்து கட் பண்ணிக்கலாம். பட்டி வந்து நம்மளுக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து கட் பண்ணியிருப்போம். அதில் இருக்கிற எக்ஸஸான கிளாத்தில் வந்து நீங்கள் பட்டி வந்து டபுளாக ஃபோல்ட் பண்ணி எடுத்து பட்டி போர்ஷன் வந்து நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் அந்த மாதிரி தான் கட் பண்ணுவேன். எனக்கு ரொம்பவே பர்ஃபெக்டாக தான் வரும் அளவுகள் எல்லாமே. ஸ்டிச் பண்ணும்போது நான் பட்டியோட அளவுகளை வந்து கரெக்டாக கொண்டு வந்துடுவேன். ஏன்னா நம்ம வந்து இன்விசிபிளாக ஸ்டிச் பண்ணுவோம். அப்படி ஸ்டிச் பண்ணிவிட்டு எக்ஸஸாக இருக்கிற கிளாத் எல்லாமே மடித்து ஸ்டிச் பண்ணுவோம். அப்போ வந்து கரெக்டாக வரும். இப்போ வந்து நம்ம கொக்கி பட்டி வீப்பட்டியுமே ஸ்டிச் பண்ணி கட் பண்ணிக்கலாம். ஒரு 2 இன்ச் வந்து நீங்கள் வச்சு நீங்கள் வந்து கொக்கிப்பட்டி வீப்பட்டி கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மெயின் ஃபேப்ரிக்கில் வச்சு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது எல்லா ப்ளவுஸும் கட் பண்ணுற மாதிரி தான். ஃபஸ்ட்டு வந்து நான் ஸ்லீவ் தான் கட் பண்ணுவேன். ஸ்லீவ் வந்து நம்ம 4ஆக ஃபோல்ட் பண்ணி நம்ம கட் பண்ணி வச்சுருக்க லைனிங்கை மேலே தூக்கி போட்டு நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்லீவ் கட் பண்ணிட்டோம் அப்படின்னா எக்ஸஸாக இருக்க கிளாத்தில் நம்ம பேக் அண்ட் ஃப்ரண்ட் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். எப்போவுமே நான் வந்து ஸ்லீவ் தான் கட் பண்ணுவேன். ஸ்லீவ் தான் கண்டிப்பாக கட் பண்ணணும் அப்படின்லாம் கிடையாது. நான் வந்து ஸ்லீவ் கட் பண்ணி எடுத்துட்டோம்னா நம்மளுக்கு ஓரளவு வந்து ஸ்லீவுக்கு ஒட்டு இல்லாமல் இருக்கும். அதனால் நான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்லீவ் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஹைட்டு கம்மியாக இருந்தாலும் நீங்கள் கண்டிப்பாக ஒட்டு கொடுத்து தான் ஆகணும். ஆனால் இந்த மாதிரி லென்த்து வந்து உங்களுக்கு ஸ்லீவோட லென்த் வந்து கம்மியாகாமல் இருக்கும். அதுக்காக தான் ஃபஸ்ட்டு ஸ்லீவ் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ வந்து பேக் அண்ட் ஃப்ரண்ட்டை அப்படியே நம்ம டபுளாக ஃபோல்ட் பண்ணி விரித்து அப்படி வந்து போட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். போட்டதுக்கு அப்புறமா நீங்கள் இந்த மாதிரி ஷோல்டரை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு வந்து கரெக்டாக வரும். நீங்கள் லைனிங்கை விட நம்மளோட மெயின் ஃபேப்ரிக் வந்து ஒரு 1/2 இன்ச் 1 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா வச்சு தான் நீங்கள் கட் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து ஸ்டிச்சிங்கில் எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் இருக்கும். அதுமாரி நெக்கு வந்து நீங்கள் கட் பண்ணாதீங்க. நெக்கு வந்து நம்ம ஸ்டிச் பண்ணதுக்கு அப்புறமா தான் நம்ம நெக்கு வந்து கட் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு அளவுகள் வந்து உங்களுக்கு கரெக்டாக வரும். திடீர்னு ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கூட நம்ம வந்து கரெக்ஷன் பண்ணிக்கலாம். ஆனால் நீங்கள் நெக் எல்லாமே கட் பண்ணிட்டீங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. அதனால் நெக்கு வந்து கட் பண்ணாமல் அப்படியே வச்சுருங்க. இப்போ நம்ம வந்து பேக் அண்ட் ஃப்ரண்ட் வந்து கட் பண்ணி முடிச்சாச்சு. ஸ்லீவ் கட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு பட்டிக்கு வந்து எக்ஸஸாக மறுபடியும் மிச்சம் இருக்க கிளாத்தில் பட்டியை வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம். அதை அப்படியே மேலே போட்டு பட்டியுமே நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். பட்டி வந்து மெயின் ஃபேப்ரிக் வந்து 2 கிளாத் இருந்தால் போதும். ஆனால் லைனிங் வந்து 4 கிளாத் வேணும். ஏன்னா ஒரு பக்கத்துக்கு 3 கிளாத் கொடுத்தா தான் உங்களுக்கு வந்து பட்டி வந்து நல்லா திக்னஸ் இருக்கும். அதனால் 3 கிளாத்து, அதை விட 1 கிளாத் 4 கிளாத் கூட கொடுக்கலாம். ஆனால் நீங்கள் கிளாத் வந்து கம்மியாக கொடுக்காதீங்க. இல்லைனா பட்டியோட அந்த ஃபோர்ஸு அந்த ஸ்ட்ராங் வந்து இல்லாமல் போயிடும். பட்டி வந்து ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் க்ரிப்பாக நிற்கும். அவ்வளோதான். நம்ம வந்து இப்போ எல்லாமே
கட் பண்ணி ஃபினிஷ் பண்ணியாச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணுன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம வந்து அடுத்தடுத்து நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணிகிட்டே இருப்போம். அதுக்கு நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு போடுற நிறைய வீடியோஸ் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.